டேய் என்னதாண்டா ஆச்சு உனக்கு? அப்பா எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுப்பா. மலேசியா போனது, அங்க ஜனனிய மீட் பண்ணது, நான் ஜனனிய லவ் பண்ணது, நானும் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா. அம்மா மேல சத்தியமா இவதான்ப்பா என் ஜனனி. அந்த பொண்ணு ஜனனியே இல்லப்பா. அது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. சிவா, அந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன மறந்துட்டியா நீ? சொல்லு சிவா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சிவா? சொல்லு. ஜனனி கொஞ்சம் பொறுமையா இரு, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஜனனி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். எங்க என்னங்க பண்றது? எனக்கு தலையே சுத்துதுங்க. இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஏன் வயித்தெரிச்சல் சும்மா விடுமா? என் பொண்ணு ரம்யாக்கு பண்ண பாவம் தான் இப்படி வாட்டி எடுக்குது. என்ன தவிர இவர் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிருப்பாரு போலயே. அப்பா, அவங்கதான்ப்பா ஜனனி. இந்த பொண்ணு கண்டிப்பா ஜனனியா இருக்க முடியாதுப்பா. பைத்தியக்காரங்க மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. முதல்ல வெளியில அனுப்புங்கப்பா. காவேரி, நீ அமைதியா இரு. சிவா, டேய் இவதான் ஜனனினே வச்சுக்கலாம். ஆமா, நீ அழைச்சிட்டு போனீங்க, அந்த பொண்ணு எங்கடா? அவளுக்கு என்னாச்சு? பாதி தூரம் வந்ததுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனான்னு எனக்கு தெரியல. டவுட்டே இல்ல, கண்டிப்பா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஜனனிக்கு யாராவது போன் பண்ணீங்களா? நான் தான் ஜனனி. காவேரி, ஜனனிக்கு போன் பண்ணி பாரு. அப்பா பண்ணோம்பா, ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிளா? மாமா, டாக்டர் வர சொல்லலாமா? மாப்ள, மாமா, தாமஸ் டாக்டர் போன் போட்டு உடனே வர சொல்லுங்க. சரிங்க மாமா, நான் பண்றேன். அப்பா, நான் இப்ப நல்லதான்ப்பா இருக்கேன். எதுக்கு டாக்டர் தேவையில்லாம? நாங்க நல்லா இல்லையே.